இந்த சிவன் கதை உங்களை நிச்சயம் மெய்சிலிர்க்க வைக்கும். 300 நாள் திருநின்றவூர் என்ற ஊரில் பூசலார் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் ஏழ்மையாலும் சிவனுக்காக ஒரு பெரிய கோயில் கட்ட வேண்டும் என்பதே அவரது ஆசை. ஆனால் பணம் இல்லாத காரணத்தால் அவர் மனதில் ஒரு கோவிலை வடிவமைக்க தொடங்கினார். மனம் முழுவதும் சிவ பக்தியோடு அடிக்கல் நாட்டி சுவர்களையே எழுப்பி கற்பனையில் ஒரு கோயிலை கட்டினார். ஆண்டுகள் கடந்த பிறகு மணக்கோவில் முழுமையாக முடிந்தது. மகிழ்ச்சியுடன் அவர் கும்பாபிஷேகம் நடத்தும் தேதியை நிர்ணயித்து சிவபெருமானை மனதார நினைத்து கோவிலுக்கு வர அழைப்பு விடுத்தார். அதே நேரத்தில் பல்லவ அரசன் ராஜசிம்மன் காஞ்சிபுரத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோவிலை கட்டி முடித்திருந்தான். அவனும் அதே தினத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டிருந்தான். ஆனால் அந்த இரவு அரசனின் கனவில் சிவபெருமான் தோன்றி, நான் உன் கோவிலுக்கு வர முடியாது, நான் பூசலாரின் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று கூறினான். இதை கேட்ட அரசன் அதிர்ச்சி அடைந்தான். நாம் கட்டிய கோவிலை விட அவன் கட்டிய கோவில் என்ன பெரியதா? ஏன் சிவபெருமான் அந்த ஏழையான பூசலாரின் கோயிலை தேர்ந்தெடுத்தார் என்று குழம்பினான். பின் அரசன் தெளிவு பெற திருநின்றவூர் சென்று அந்த கோயிலை தேடினான். ஆனால் எங்கும் கோயில் இல்லை. அங்கே இருந்தது மனதார சிவனை நினைத்து தவம் புரியும் பூசலார் மட்டுமே. பூசலார் கட்டிய கோவில் அவரது உள்ளத்தில்